பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ கிருபை நம்மை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய பெரிதான கிருபையினாலே இம்மட்டுமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய், அவர் நாமத்தை துதித்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறபடியினால நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கூடாரம் முழுவதையுமா, இந்த இடம் முழுவதையுமா ஆண்டவரே ஷெகினா மகிமையினாலே கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். எங்கள் பாடல், ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வரோம். ஒருவரும் சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி இன்னும் அதிகமாய் ஆண்டவர் உற்சாகப்படுத்தி அவளை கொண்டு வரும்படி ஆவியானவருடைய ஏவுதலினால ஒவ்வொருவரும் வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். எங்கள் ஆராதனை சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகரும்படியா, எங்கள் ஆறாம் தலைவராய் நீர் வந்து அமரும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னத பாடல்ல 89 தேவனுக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ராஜா வாழ்க, ஆண்டவரே வாழ்க, உயர்த்தப்படட்டும். உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்க
களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட தேவனை வாழ்த்தி நம்ம பாடி போற்றி துதிக்கும்படி உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவர் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை போற்றி பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே. எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே. எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும். உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, பரிசுத்த அக்கினி எரியட்டுமே. மகிமையின் மேகம் மூடட்டுமே. பரிசுத்த அக்கினி எரியட்டுமே. மகிமையின் மேகம் மூடட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம் வரங்கள் கிரியை செய்யட்டுமே. உம் கனியும் எங்களில் வளரட்டுமே. உம் வரங்கள் கிரியை செய்யட்டுமே. உம் கனிகள் எங்களில் வளரட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, வியாதிகள் இப்போது
பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும், வியாதிகள் இப்போதில் சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். உம்மை ஆராதிக்க கூடினும் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினும் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், எம் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம். எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், எம் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம கூடியிருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் வந்திருக்கிறார். இப்பொழுது கூட கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாரும் என்று சொல்லி அவர் பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
ஜனங்களை தாகம் தீர்த்தி கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர் உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எழும்பி நிற்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ க்ளோரி க்ளோரி, ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்கே தேங்க்யூ. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத ஒரு அதிசயம் ஒன்றுமில்லை. இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு தேவையானது உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை நிரப்பணும் ஆண்டவரே. Without the help of the Holy Spirit I cannot do anything. ஆவியானவர் ஒத்தாசை இல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கிருபையா இதுவரைக்கும் காத்து வந்திருக்கிறார். நம்மை நடத்தி இருக்கிறார். நம்மை ஏந்தி சுமந்து வந்திருக்கிறார். அப்படியே கிருபை, மாறாத கிருபை, நல்ல கிருபை. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த வருடம் துவக்கி 5 மாதத்தை முடித்து இந்த 6வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்து நிற்கிறோம். எத்தனை பெரிய கிருபை, எத்தனை பெரிய கிருபை. எனக்கு தமிழ்நாட்டில் ஊழியக்காரர்கள் மறித்தா எங்களுக்கு செய்தி வரும். அசம்பிளிஸ் ஆஃப் காடில் மாத்திரம் கடந்த மாதத்தில் எத்தனையோ பேர் ஊழியக்காரர், எத்தனையோ மற்றவர்கள் ஊழியக்காரருடைய துணைவியார் குடும்பத்தில் மரித்து போனார்கள். நான் நம்மேல தயவு வைத்திருக்கிறான், கிருபை வைத்திருக்கிறான். ஏதோ ஒரு நோக்கம் நம்மள நிறைவேற வேண்டும். It is not for you God has extended your life. உனக்காக ஆண்டவர் அந்த வாழ்நாட்களை நீடித்து தரவில்லை. அவருக்காக நீங்களும் நானும் ஏதோ செய்ய வேண்டும். அதற்காக தானே நம்மை வைத்திருக்கிற. நல்ல கரங்களை தட்டி ஓ ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். glory glory glory. hallelujah. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நலகா. எங்க மத்தியிலே இறங்கி வாரும். glory 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 glory. ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வரும் ஐயா நல்லவரே, துணை
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே எங்கள் மத்தியில ஆமென் இறங்கி இறங்கி வாரும் ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகபரிசுத்த சந்தினில் கேருபின் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபின் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே வாரும் ஐயா வல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக ஆசரிப்பு இறங்கும் ஆண்டவரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தைகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே எங்கள் மத்தியில இறங்கி வாரும் எங்கள் மத்தியில இறங்கி வாரும் நல்ல கரங்களை தட்டி ஆலக்காரபா ஓரா பாபா இறங்கி வந்தீரே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு ஓ மகிமை 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 இறங்கட்டும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும் மனிதர்கள் மத்தியில் மேல்வீட்டு அறையினில் பெந்தைகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே சீடர்கள் மத்தியில் மேல்வீட்டு அறையினில் பெந்தைகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே அந்த நாளின் அனுபவம் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இறங்கி வாரும் ஆவியானவரே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாரும் ஐயா கரங்களை உயர்த்தி என் மேல இறங்கி என்னை அபிஷேகியும் ஆண்டவரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் கரங்களை உயர்த்தி இறங்கி
Yes, we need a mighty anointing today, Lord. ஒரு மகிமையான, ஒரு மகத்தான ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமையான அபிஷேகம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி துணையாளரே எங்கள் கரங்களை உயர்த்தி yes oh God ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே. Thank you Holy Spirit. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. Thank you God. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வரும். வந்தருளும் ஆவியானவரே, வந்தருளும் ஆவியானவரே. ஒரு விஷயம் என்னை நிரப்பணும், சோர்ந்த என் வாழ்க்கை உயிர் பெறணும் ஆண்டவரே. உயிரற்ற உடல் உயிர் பெறத்தக்கதாக உம்முடைய அபிஷேக தைலம் அப்படியே ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. சோத்ரம் ஓரா தாரா மௌரி ஆந்தாரா கபாலா ராமா ஷாதாரா ரிகபா ராபா. ஹalleluya. வந்தருளும் தூய ஆவியே கரங்களும் உயர்த்தி எல்லாரும் ஆராதிக்கணும். நல்லா வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே தூய ஆவியே ஆவியே கரங்களும் உயர்த்தி எல்லாரும் ஆராதிப்போம். எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். ஆவியானவர் உங்கள் மேல் ஆசீர்வாதம். தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே. ஆண்டவரே, எங்களுக்கு இன்றைக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்துக்காக நாங்கள் வாஞ்சித்து எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோதனை அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ளும் தூய ஆவியே அரவணைக்கும் தூய ஆவியே ஆட்கொள்ளும் தூய ஆவியே அரவணைக்கும் தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஊற்றிடுமே தூய ஆவியே உணர்த்திடுமே அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதை உணரத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. உணர்த்திடுமே தூய ஆவியே
ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய கரங்கள் உயர்த்தி எல்லாருமா ஊற்றுங்க ஆண்டவரே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகிமையே வந்தருளும் தூய ஆவியே பெற்றுக்கொள்ளும் வாஞ்சையோடு ஆண்டவர் சொல்லுகிற தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவாரா. வறண்ட நிலமா இருந்தாலும் அதில் ஆறுகளை ஓடச் செய்கிற கர்த்தர் வறண்ட உன் வாழ்க்கையை செழிப்பாக வறண்ட உன் வாழ்க்கையை செழிப்பாக இப்போது அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படிய நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்பட்ட எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ராகாபா ஷாதாரா ரிகாபா லாராபா. Thank you, thank you, thank you, thank you, thank you, Lord Jesus. ஆவியானவரை தொடுங்க ஆண்டவரே, ஆவியானவரை தொடுங்க. என்னை விட்டு கொடுக்கிறேன். I surrender totally. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, முற்றிலுமா என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை தொடணும், என் வாழ்க்கையை தொடணும், என்னை அபிஷேகம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 27வது வசனம் முடிய உள்ள வசனங்களை கொஞ்சம் சத்தமா வாசிங்க. பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்ததினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராததென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவே கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை எடுக்கிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நீர் எதை எங்களிடத்தில் ஆண்டவரே சொல்ல நீர் வாஞ்சிக்கிறீர் என்பதை எங்கள் ஆவியில் நாங்கள் உணர்ந்து ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த திரியேக தெய்வம், அந்த மூவரில் 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர். இவர் ஆதியில தேவன் உலகத்தை சிருஷ்டித்த போதிலிருந்து இருக்கிறார். ஆமென். ஆனால்தான் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நாம் நமது ரூபத்தின்படியையும் நமது சாயலின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் என்றார். கரங்களை உயர்த்தி. இருக்கிறது ஒரு நபர், ஆனால் சொல்கிறது பன்மையில் சொல்கிறார், நாம் நமது ரூபத்தின்படி. அப்படி என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர் அங்கே இருக்கிறார்.
குமாரன் எங்க இருக்கிறார் என்றால் வார்த்தையாகிய தேவன். தேவன் வார்த்தையினால சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போது காதேஸ் வனாந்தரம் அதிருகிறது, கேதுரு மரங்கள் முறிக்கப்படுகிறது, அப்படியே உடையுது, பெண்மான்கள் ஈனுபடியா செய்கிறார். அப்படி தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியதான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிக முக்கியம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்கும் மற்றும் சுகமளிக்கப்படுவதற்கும் அற்புதங்கள் நிறைவேறுகிறதுக்கும் மிக முக்கியமான ஒரு திறவுகோல். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் இல்லைன்னா இன்றைக்கு சபையில் ஒன்றும் நடக்காது. ஆவியானவர் இல்லைன்னா இந்த ஆராதனை செத்த ஒரு ஆராதனையாக இருக்கும். ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடலைன்னா இங்கே சபை செயல்படுகிறதே அது சரியான விதத்தில் செயல்படாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் நம்மேல் இறங்கி அந்த அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 19வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசி. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற உங்களில் அநேக பேர் அப்படி சொல்லக்கூடாது. அந்த எபேசு பட்டணங்களில் இருந்தவர்களைப் போல நாங்கள் அப்படி பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கு தேவை. ஆமென். மனம் திரும்ப செய்கிறது யாரு? ஆவியானவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் படி மனம் திரும்புதல், இரண்டாவது படி ரட்சிப்பு, மூன்றாவது படி ஞான ஸ்நானம், நான்காவது படி சபையில் சேர்க்கப்படுகிறது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், ஐந்தாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஆறாவது மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ளணும். ஆண்டவருக்கு ஏழாவது அப்படியே ஆண்டவர் படிப்படியாக சொல்லிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. இப்போ பேதுரு அந்த வழியாய் போகும்போது கேட்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசிகள் ஆன போது, அப்படி என்றால் விசுவாசி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஆண்டவன் ஒரு இரட்சகரமாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். ஆமென். ஞானஸ்நானம் பெற்ற உடனேயே சரி, ஆவியை பெறாதவன், நல்ல சத்தமாக சொல்லுங்க, பாவி. அப்போ நிறைய பாவிங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாத. டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட், டோன்ட் ரெசிஸ்ட். நீங்களாம் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னு விரும்பாதீங்க. ஆவியானவரை எதிர்க்காதீங்க, விட்டு கொடுப்போம். ஆவியானவர் நிரப்ப சித்தமாக இருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னபடி பாசமா தலைமையில கை வச்சு ஜோம் இல்லை. ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் நமக்கு அந்த தாகம் இருக்கு. You should have a thirst to get the anointing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெரும்படியா நாம் வாஞ்சித்து, ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேட்டாதான் கர்த்தர் நிரப்புவார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது
வசனத்துல பார்க்கும்போது நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியினை பெற்று நம்ம பைபிள் வாசிக்கணும்னா என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஜெபம் பண்றதுன்னா பரிசுத்த ஆவி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவர் சொல்றாரு, வாசிங்க 2 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யோவான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இத என்னால இங்க சொல்ல முடியுமா? என்னால இங்க சொல்ல முடியுமா? நீங்கள் பரிசுத்தரால அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். Can I say this in this church? இந்த சபையில என்னால சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவியானவரோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகமோ யாருக்கோ ஒருத்தருக்கோ ஒரு சபைக்கு அது பட்டா போட்டு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனும் அபிஷேகத்தை பெற வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இதுல டவுட் இருந்தா நாம மத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு போயிருவோம். யோவான் ஸ்நானகன் அங்க ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் யோர்தானில். அங்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறது கேள்விப்பட்டு இயேசு அங்கே போகிறார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் உம்மிடத்தில் பெற நீர் என்னிடத்தில் பெறலாமா? இப்போ உன் நியாயம் உன் லாஜிக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போது எல்லா நீதியும் நிறைவேற எனக்கு இடம் கொடு. நல்ல கைகளை தட்டி. நாம் தான் தேடி போனோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரால நாம் நடத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிந்து எல்லாத்துலேயும் பின்னால் இருக்கிற இதில் வேற கடைசி பெஞ்சு வாலிப்பிள்ளைலாம் இங்கே உட்காந்துருக்காங்க. சிந்து தானே அது? என் கண்ணாடி காட்டி பார்க்கட்டுமா? ஆர் யூ சிந்து? சிந்து எங்கே உட்காந்துருக்குற? ஓ இங்கேயா? அது பக்கத்தில் இருக்குது காவியாவா? சரி, காவியா தான் எனக்கு சிந்து மாதிரி தெரியும். 2 பேருமே கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருக்குறீங்க. வாலிப பிள்ளைகள் இங்கே உட்காந்துருக்காங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை தேடி போகிறார். எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அவர் சொல்றார், no no no, I am not worthy to baptize you. I am unworthy. You are a son of God. நீ தேவகுமாரன். நான் உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றார், அப்பா யூ ஆர் ரைட், உன் லாஜிக் ரொம்ப சரியா இருக்கிறது. ஆனா இப்போது எனக்கு எல்லா நீதியும் நிறைவேற இடம் கொடு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். Don't wait for opportunity. The Spirit of God is speaking to us. ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டாம். ஆவியானவர் இப்போதே பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு சபைக்கு சொந்தமானதல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவன், every Protestant church, this chapter belongs to every Protestant church. இங்கே அவர் சொல்றார், நீங்கள் பரிசுத்தரால அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். That means the church should know everything with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை கொண்டு ஒரு சபை, ஒரு விசுவாசி எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை நீங்கள் அறிந்ததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதினாலும் நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். யோவான் அந்த நிருபத்தில் எழுதி கொண்டிருக்கிறான். இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி. இன்றைக்கு வாஞ்சையோடு கூட, ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு தேவை. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற போது பரிசுத்த
ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். இல்லை, நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 3:16 யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். ஆமென் சொல்லுவோமா? இப்ப யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, இவரே அவர்கிட்ட தான் போறாரு. ஆனா அவர் சொல்றாரு, என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறது கூட நான் பாத்திரன் அல்ல. ஈவன் டு அன்லூஸ் இஸ் லேஸ். அவருடைய பாதரட்சின் லேச கழட்டுறதுக்கு கூட எனக்கு அது பாத்திரம் இல்லை. Even to touch his footwear, I'm not worthy. That much he humble himself. அந்த அளவுக்கு யோவான் ஸ்நானகன் தன்னை தாழ்த்துகிறார். நல்லா ஆமென் சொல்லுவோமா? நல்லா ஆமென் சொல்லுவோமா? என்ன சொன்ன? இந்த தாழ்மை இருக்கிறதா நமக்குள்ள? Are we proud of something? நாம் ஏதோ ஒரு காரணத்தினால பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? எனக்கு இது இருக்கிறது, எனக்கு அது இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எது இருந்தாலும் எல்லாம் அழுக்கான கந்தை. நத்திங். உன் கல்வி, செல்வம், உன்னுடைய பரிசுத்தம் எல்லாம் அழுக்கான கந்த. ஆண்டவரே என்று சொல்லி அவளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துரும். அவர் சொல்றார், பாதரட்சியின் வாரை அழுக்கிறதுக்கு கூட நான் பாத்திரன் அல்ல. அவர் வந்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென், ஆமென். நல்ல ஆமென் சொல்வோம், நல்ல ஆமென் சொல்வோம். The church should receive the baptism of the Holy Spirit. சபை பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். அக்னி ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். It is not from Assemblies of God. It is not from Pastor இன்பநாதன். பாஸ்டர் இன்பநாதனோ அல்லது Assemblies of God உடைய ஒரு உபதேசம் இல்லை, டாக்டரின் இல்லை. It is the doctrine of the Bible. வேதாகமம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கல. அப்போது அவர் சொல்றாரு, எனக்கு பின்னால வரவர் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகம் தான் சகலத்தையும், அந்த அபிஷேகத்தின் மூலமாக தான் நாம் சகலத்தையும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க அபிஷேகத்திற்கான காரணங்கள், ஏன் அபிஷேகம் பெறணும் சொல்லி ஒரு 2-3 காரியங்களை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். முதலாவது, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. பாவிகளை கிறிஸ்துவினிடம் வழி நடத்துகிறதுக்கு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அது சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்கு. இரண்டாவது வியாதியை குணமாக்குகிறது. இந்த சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு என்கிறதுக்கு ஒரு ஆதார வசனம் லூக்கா 4:18. நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கிடுங்க, நான் வாசிக்கலை. அப்போஸ்தலர் 1:8 சீஷர்களிடத்தில் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? நீ ரட்சிக்கப்படலைன்னா பரவாயில்ல, நீ ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா பரவாயில்ல, இன்றைக்கு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமென். கேட்குதா? கேட்குதா? ஆவியானவர் வரையிறியா? இல்லை. இட் ஷுட் பி யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்முடைய அனுபவமாக இருக்கணும். விட்டு கொடுப்போம் ஆவியானவருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பலன் அடைவீர்கள். வாசிங்க 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ரோமர் 15:19 கொஞ்சம் வாசிடுவோம்.
இந்த அபிஷேகம் அவர்களை எருசலேம் துவக்கி இல்லிருக்கும் தேசம் வரை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கி செய்தது. ஆமென். ஒரு 70களில தான் ஃபுல் காஸ்பல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதை முதல்ல பயன்படுத்தினது ஃபுல் காஸ்பல் யங் மேன் அசோசியேஷன் என்கிற BYM, பிரதர் ஆர் ஸ்டான்லி மூலமாக 72 73 அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது வாலிபர்களுக்காக, யங் மேன் அசோசியேஷன். இட் டுக் த அந்த ஒரு கருத்து ரேனால்ட் ரேவன்ஹில் என்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறது மூலமாக அவர் மூலமாக அந்த ஆவியின் அபிஷேகம் ஃபுல் காஸ்பல். அதுக்கு முன்னால் அப்போ தான் ஃபுல் காஸ்பல். அதுக்கு முன்னால் என்ன காஸ்பல்? ஆஃப் காஸ்பல், குவார்டர் காஸ்பல். ஏன்னா அரை காஸ்பல் உனக்கு கொஞ்சம் தெரியுது. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அதனால் நாம் பூரணமான, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பூரணமாய் பிரசங்கித்தார்கள் சுவிசேஷத்தை. எப்போது? அபிஷேகத்தை பெற்றபோது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடையாளங்கள் அதிசயங்கள் அவர்கள் மூலமாய் நடைபெற்றது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக நாம் நம்முடைய அழைப்பு மற்றும் அந்த நிறைவேறுதல். நம்முடைய வாழ்க்கையில் அந்த அழைப்பு, நம்ம ஆண்டவருக்குள்ளே அழைக்கிறதே பரிசுத்த ஆவியானது தான். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அபிஷேகம் நம்மை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 3:6 எடுத்து கொள்ளுகிறது. கரங்களை நல்லா தட்டி ஆமென். ஆவியானவர் உள்ளத்துல போராடினா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறது. ஆனால் வெற்றி பெறுகிறது ஆவியானவர் தான். Don't resist the Holy Spirit. ஆவியானவரை எதிர்க்க வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அபிஷேகம் 1 சாமுவேல் 16:13 சாமுவேல் சொல்லுகிறார், தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது எழுந்து ராமாவுக்கு போயிட்டான். அந்த அபிஷேகம் ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அபிஷேகம் பணி உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் தருகிறார். பணிந்த ஆவியையும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தையும் தேவன் உயிர்ப்பிக்கிறான். நீ உனக்கு அந்த பணிவு வேணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மேலும் பரிசுத்த ஆவியானவர் அவரை சார்ந்திருப்பதன் மூலம் மனத்தாழ்மை வரும். பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனத்தாழ்மை மற்றொரு அடையாளம். நாம் உடைக்கப்பட்ட இருதயம், வருந்திய இருதயம். தேவன் தாழ்மையுள்ளவர்களின் மேலே தம்முடைய ஆவியை, நொறுங்குண்டவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார் என்று ஏசாயா 57:15 சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3:20 ஆண்டவர் சொல்றார், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் போது மனம் திரும்பி குணப்படுங்கள். 5:32 அப்போஸ்தலர் 5:32. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் கீழ்ப்படிய வேணும், தாழ்மை வேணும், கீழ்ப்படிதல் வேணும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போது பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருப்போம். 4வது எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அந்த எச்சரிப்பை கர்த்தர் தருகிறார். மீட்கப்படுகிற நாள், ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. பணிவோடு, தாழ்மையோடு, கீழ்ப்படிதலோடு ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்க ஆவியானவர் நம்மை
நம்மை அபிஷேகிக்க இப்போது இடம் கொடுக்க முடியும். நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போம். ஆண்டவர் நம்ம வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் எழும்பி நிற்போம். ராகாபா ராபா ஷந்தூரா காபா லா ராபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் கரங்கள் வலது கரத்தை உயர்த்தி நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. நன்றி நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி எஸ் ஆண்டவரே, நீ சொன்னேன் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். இப்போது ஆண்டவரே அந்த வார்த்தை நிறைவேறும்படியா கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே, கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. கிருபை 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 இறங்கட்டும் ஆண்டவரே, எங்கள் மேல இறங்குவீராக. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நல்ல கரங்களை தட்டி ராகாபா ஷதா ராகாபா லிபாதா ராபா ரிபாபா பாபா ராதா ராபா. நன்றி 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 நன்றி. ஆவியானவரை தொடுங்கப்பா தொடுங்கப்பா தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. வலது கருத்தை கீழே போட வேண்டாம், யாரும் வலது கீழே போட வேண்டாம். வித் all your desire, your heart's desire should be I should be anointed. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் வாஞ்ச என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆவியை நான் துக்கப்படுத்தாதபடி, அவர் வெளியே நின்று அப்படியே போய்விடாதபடி என் ஆண்டவரே கதவருகே நின்று அவர் தட்டி கொண்டிருக்கிறார். ஆலாகா ஷபா ராபா ரிபாதா ராமா ரிகாபா லா ராபா ராபா காபா ராதா ராபா காபா ராபா ராதா ராபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, இப்போவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே கர்த்தருடைய வசனம் ஆண்டவரே சொல்லுகிறபடி தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், அவருடைய சந்தானத்தின் மேல என் ஆவியை ஊற்றுவேன். வறண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கை செழிப்பாக ஆண்டவர் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. ஏற்கனவே அபிஷேகம் பெற்று தணிந்து போயிருந்தா இப்போது ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாக கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதி. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.